السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையினால் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே என்பதை செய்தி என்னவென்றால், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இரண்டு விஷயங்கள் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் இரண்டு விஷயங்கள் அவசிய தேவையாக இருக்கிறது. முதலாவது, மற்ற மக்களுக்கு மத்தியிலே கண்ணியமாக வாழ வேண்டும், மற்ற மனிதர்கள் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக நாம் விரும்புகின்றோம். இது தவறல்ல. மற்ற மக்கள் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும், நம்மிடத்திலே மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் விரும்புகின்றோம். இது ஒன்று. நாம் நம்முடைய உள்ளத்தால் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதாக நாம் விரும்புகின்றோம். இந்த இரண்டு விஷயங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும். பின்னர் நம்முடைய குறைகளை நம்மிடத்திலே சுட்டி காட்டப்படுகிற நேரத்தில் நாம் திருத்தி கொண்டால் மற்ற மக்களுக்கு மத்தியிலே கண்ணியம் ஏற்படும். நம்முடைய குறைகளை நம்ம சொல்றாங்க, அதோட சரி பண்ணிக்கிட்டோம்னா நல்ல மனிதர்கள். ஏதாவது குற்றம் குறை இருந்து சொன்னா அவர் சரி பண்ணிக்கிறார். நல்ல மனிதர் என்ற மக்களுக்கு மத்தியிலே கண்ணியத்தோடும் பாராட்டோடும் பெருமையாக நாம் பேசப்படுகின்றோம், மதிக்கப்படுகின்றோம். அதே நேரத்தில் நம்ம நிம்மதியா வாழ்றதா என்ன செய்யணும்னா, சில நேரத்திலே நம்மிடத்திலே குறைகளை பேசப்பட்டாலோ, இவ்விடத்துல இல்லாத ஒரு குறை பேசப்படுகின்றது என்பதாக நமக்கு சிரிக்கு வருகின்றது என்றால், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதை கண்டும் காணாத மாதிரி விட்டுவிட வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய உள்ளத்திலே நிம்மதி ஏற்படும். சொல்வது இல்லையா, யாரு சொல்றதை கேட்காதவனும் உட்பட முடியாது, எல்லாரும் சொல்றதை கேட்கிறவனும் உட்பட முடியாது. யாரு சொல்றதையும் கேட்கறதில்லை, யார் சொல்லக்கூடிய எந்த குறைகளையும் திருத்துவதில்லை. நான் இப்படித்தான் அப்படின்னு நினைச்சாலும் மக்களுக்கு மத்தியில கண்ணியம் இருக்கா. அது மாதிரி எல்லாரும் சொல்றதை என்ன செய்யணும், நம்ம கேட்கணும், எல்லாத்தையும் நம்ம நல்ல பேர் வாங்கணும் என்பதாக நாம் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில நாம் நிம்மதியை வந்து விடுகின்றோம். ஏண்டா, இந்த உலகத்திலே சாட்டு எடைக்கு தப்பாத குதிரையும் இல்லை, விமர்சனத்துக்கு உட்படாத மனிதனும் கிடையாது. ஒரு மனிதன் எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்க முடியாது. ஒருவர் அழகாக எழுதித்தார், கடவுளிடம் நான் வரம் கேட்டேன், என்னை எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்று. கடவுள் சொன்னார், அந்த பாக்கியம் எனக்கே கிடைக்கவில்லை என்று வாங்கியிருந்தார். எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கி எல்லாத்தையும் நம்ம சரி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு முடியவே முடியாது. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பணமாக பிறந்திருக்க வேண்டும் வாங்க எழுதிடணும். எல்லாத்துக்கும் பிடிக்கிறதா செய்யணும். பணமா பிறந்திருக்கோம், பணமா பிறந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும். இல்லைன்னா என்ன எல்லாருக்குமே எல்லோருக்கும் எல்லாரையும் பிடிக்கும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னார், நமக்கே எல்லாரையும் பிடிக்காது, நமக்கே எல்லாரையும் பிடிக்காது. ஃபார்மாட்டிக் வேணா சில பேர்கிட்ட பேசுவோம், மனசால என்ன செய்வோம், அவருடைய மனசுல இழந்திருக்காங்களா, அதெல்லாம் கிடையாது. நம்மை பிடிக்காத மக்களும் இந்த உலகத்தில் இருப்பார்கள். அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், செவிதார்த்தருங்கிற அவசியங்கள் கிடையாது. சரி, ரெண்டுக்கு உங்களுக்கு சுருக்கமான செய்திகள். முதலாவது செய்தி என்னன்னா, இந்த உலகத்திலே
குறைகளை விட்டும் அப்பாற்பட்ட மனிதர்கள் யாரும் கிடையாது. இந்த உலகத்தை குறைகளை விட்டும் அப்பாற்பட்ட மனிதர்கள் யாரும் கிடையாது. ஏன்னா பெருமானார் சொல்லுவாங்க, இன்சானும் உறக்கம் தவறு மறதி இந்த இரண்டால் இணைக்கப்பட்டவன் தான் மனிதன். பெருமானார் சொல்லுவாங்க, மனிதன்டாவே குறைகள் இருக்கத்தான் குறைகள் இல்லாத இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்ப குறைகள், நம்முடைய குறைகள் நமக்கு சுட்டி காட்டப்படுகிற நேரத்திலே அதை நாம் சரி செய்து பழக வேண்டும். நான் இப்படித்தான், நீ யாரும் சொல்ல நான் கேட்க மாட்டேன் என்பதாக நாம் ஆணவத்தோடு நடக்கும் நேரத்திலே நமக்கு அவப்பேர் கட்டாயம். ஒரு திமிரு பிடிச்ச யாரு சொல்லி இது கேட்க மாட்டேன், அவப்பேர் தான் ஏற்படும். ஏன்னா இந்த குறைகள் சுட்டி காட்டப்படுகிற நேரத்தில் நாம் திருத்திக் கொண்டால் நாம் வாழும் காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு பிறகும் கூட நாம் போற்றப்படுகின்றோம். வரலாற்றில் நிறைய செய்தோம். அதில் குமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்புகள் ஒரு தடவை ஆலோசனை செய்கிறார்கள். எதுக்கு ஆலோசனை பண்றாங்க? அந்த காலத்துல மகரு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகரு தொகை அதிகமாக இருக்கிறது. அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க? நிறைய மகர் கேட்கிறாங்க. மகர் கேட்கறதுனால திருமணம் செய்ய முடியாமல் அதிகமான ஆண்கள் தேங்கி போயிடுறாங்க. அவ என்ன செய்யறாங்க? மக்களுக்கு மத்தியிலே மக்களை ஒன்று கூட்டி ஒரு என்ன செய்யறாங்க? ஆலோசனை விட்டும் இல்லை, வாட்டிட்டும் யஹதாவுன்னத்தின் தாரா என்று அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவிலே ஒரு ஆயத்தை கூறுகிறார். அந்த பெண்களுக்கு நீங்கள் ஒரு பொறுக்குவியலே கொடுக்கலாம் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை கூறுகின்றார். அந்த ஆயத்தோட விளக்கத்திலே தஃசீர் இப்னு கஸீரிலே இந்த வரலாறு பதிவு செய்கிறார்கள். மக்களை ஒன்று கூட்டினார்கள். மக்கள் பார்த்து சொன்னாங்க, மக்களே, பெண்கள் அதிகமாக மகர் கேட்கறதுனால அதிகமான ஆண்களால் திருமணம் செய்ய முடியவில்லை. இன்னைக்கு நம்ம காலத்தில் எப்படி வளர்ச்சி அதிகமாக கேட்கறதுனால பெண்கள் தேங்கி போய் கிடக்கிறார்களோ அது மாதிரி. அதாவது என்ன செய்யும் அப்படின்னா, இன்று உங்களுக்கு கூட அறிவிப்பு செய்கிறேன், 400 திரகத்துக்கு மேல் மகர் கிடையாது. மகர் என்பது அதிகபட்சம் 400 திரகம். 400 திரகத்துக்கு மேல் மகரே கிடையாது என்பதாக சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அறிவு செய்யறா. அறிவு செஞ்சு இறங்கி போறா. இறங்கி போய்கிட்டு இருக்கையில ஹவுலா பின்த் சாலபா என்ற ஒரு பெண் வர்றான். இவங்கதான் கதிசமிலா கோலோத்திக்கா இல்லையா சூரத்து முஜாதிலா அந்த ஆயத்திற்கு இவங்க காரணம் வரலாறு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஹவுலா பின்த் சாலபா வர்றான். அவங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்க? வந்துகிட்டு இருக்காங்க. இவர் உமரே ஃபாரூக் போயிட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க, அமீர் அவர்களே, இப்படி ஒரு அறிவு செஞ்சுதான் நான் கேள்விப்பட்டேனே, உண்மையான்னு கேட்கிறாங்க. ஆமா சொல்றாங்க. ஆமா இல்லவா? சூரத்து நிசா அந்த 4வது சூறாவோட 20வது வசனம். அறிவு செஞ்சா கேட்கிறாங்க. ஆமா அறிவு செஞ்ச. அப்பதான் அந்த ஆயத்தை ஓதி காண்பாங்க. அந்த பெண்களுக்கு ஒரு பொறுக்குவியலே நீங்கள் கொடுத்தாலும் கூட நீங்கள் அந்த பெண்ணை தராக் சொல்லிவிட்டால் வீണ്ടുம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், தராக் சொல்லிட்டா மகரை திரும்ப கேட்கக்கூடாது. அந்த பெண் விடுதலை கேட்டால் தான் அந்த மகரை என்ன செய்யலாம்? திரும்ப கேட்டு திரும்ப கணவன் கேட்டா கொடுக்கலாம். அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லுவான். சொன்னாங்க, 400 திரகம் என்பது அதிகபட்ச உச்சவரம்பு மகராக நீங்க எந்த அடிப்படையில வந்து நீங்க முடிவு பண்ணீங்க? அல்லாஹ்வே சொல்றாங்க, ஒரு பொறுக்குவியலே கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அதனால நாங்க என்ன விரும்புறோமோ அதுதான் மகுது. நீங்க எப்படி பிக்ஸட்டா முடிவு பண்றது? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. என்ன உரிமை இருக்கிறது? எந்த அடிப்படையை செஞ்சீங்கன்னு கேட்கறாங்க. யாரு? அவர் 22 நாடுகளுக்கு ஒரு ஜனாதிபதி. கேட்கறது ஒரு வயசான கிழவி கேட்கறாங்க. இத்தகைக்கு போற வழியில நடுவுல மறைச்சது கேட்குது. இப்படி ஒரு அறிவு சிந்தனை வாட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆயத்துக்கு மாற்றமாக அறிவு சிந்தனை வாட்டு போய்க்கிறீங்க. அந்த நேரத்துல கூட என்ன செஞ்சாங்க? கலீஃபா உமர் அவர்கள் நான் அப்படித்தான் செய்வேன்பாக ஒரு சொல்லவில்லை. அவங்க சொன்னது ஒரு நியாயமான காரணம் இருந்தாலும் கூட சொல்லுவாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பாங்க சொல்லுவாங்க. அதிகமான மக்கள் அதிகமான மக்கள் உமரை விட அறிவாளியாக இருக்கிறார். உமரை தவறு செய்து விட்டார். நல்ல வேலை இடத்தில் இந்த சுட்டி காட்டினீர்களே என்று சொன்னால் இந்த உமர் வழிதவறி போயிருப்பார். உமரை தவறு செய்து விட்டார். நல்ல வேலை இடத்தில் நீங்கள் இந்த சுட்டி காட்டினீர்களே என்று சொன்னால் இந்த உமர் வழிதவறி போயிருப்பார்பாக சொல்லிவிட்ட மக்கள் மறுபடியும் அறிவு செஞ்சாங்களா? உச்சபட்ச வரம்பாக 400 திரகம் அல்ல.
400 திரகம் என்பது உச்ச வரம்பு, அந்த மகராக அல்ல. நீங்கள் எவ்வளவு நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அளவு கொடுத்துக்கலாம் என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு அறிவு செஞ்சாங்க. இது சொன்னதனுடைய நோக்கம் இதுதான். அதனால பெண்களை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதிகமாக மகரை கேட்காதீங்க. அவங்களால் திருமணம் செய்ய முடியவில்லை இந்த ஆலோசனையை சொன்னாலும் கூட உச்ச வரம்பு என்பது 400 அல்ல என்று சொன்னால் அது அல்லாவே குறுக்குவிலே கொடுக்கலான்னு சொல்றாங்க சொல்லி மக்களுக்கு அறிவு செஞ்சாங்க. எதுக்கு சொல்ல வர என்று சொன்னால், தவறை திருத்தி வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றதற்கு பிறகு போற்றப்படுகிறார்கள். வரலாற்று இது மாதிரி ஹலீஃபா உமருடைய வாத காலத்தில் நடந்து நிறைய வரலாறு இருக்கிறது. ஒரு அதுல ஹலீஃபா உமருடைய மகன் அப்துல்லா உமர் ஒரு மதரசாவுக்கு போறாங்க, கல்வி கற்பதற்காக போறாங்க. ஒட்டு போடப்பட்ட சட்டைகள் போட்டுக்கிட்டு போறாங்க. மாணவர்கள் கேலி செய்யறாங்க. என்னோட ஹலீஃபாவுடைய மகனை பாரு, எல்லாம் ஒட்டு போடப்பட்ட சட்டையோடு வந்திருக்கான்னு கேள்வி பண்ணாங்க. கல்லூரி பருவம் வருது அப்படி தானே. கல்லூரி பருவங்கிறதே அடுத்தவனை நக்கல் பண்றது நெய்யாண்டி பண்றதுங்கிறதா அது பருவமே. 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சில கேள்வி பண்றாங்க. மகன் அழுது கொண்டு வந்து ஹலீஃபா உமரிடத்திலே கூறுகின்றார், என்னைய மாணவர்களாம் கேலி செய்கிறாங்க, நண்பர்களாம் கேலி செய்யறாங்க, எனக்கு ஒரு நல்ல சட்டை வாங்கிப்பாங்க. நல்ல சட்டை வாங்குவதற்கு கூட அவரிடத்திலே காசு இல்லை. என்ன செஞ்சாரு, அந்த நேரத்திலே கருவூலத்தினுடைய பாதுகாவலராக சொல்லுவாங்க, பாதுகாவலராக இருந்தவர் சுரேக் என்பவர் தான் இருக்கிறார். அவருக்கு ஒரு தபால் எழுதினாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு சட்டை வாங்கணும், அவன் சில ஒட்டு போட சட்டையை போட்டு போடலாம், மாணவர் கேள்வி செஞ்சாங்களாம், அதனால சட்டை வாங்கணும், எனக்கு கொஞ்சம் பணம் தாங்க, வரக்கூடிய மாத சம்பளத்துல என்னுடைய ஹதியாவை நீங்க குடிச்சுக்கோங்க என்பதாக சில தபால் எழுதி கொடுத்து விடுறாரு. மகன் கொடுத்து விடுறாரு. மகன் கொண்டு போறாரு. போன உடனே அந்த சுரேக் அதை பார்த்துட்டு ஹலீஃபாவுக்கு 2 கேள்வி கேட்கிறார். சங்கை மிகுந்த ஹலீஃபா அவர்களுக்கு சுரேகினுடைய 2 கேள்வி. முதல் கேள்வி, இந்த மாதத்துடைய ஹதியாவை குடிச்சுக்கூடதா நீங்க சொன்னீங்க, இந்த மாதம் முடிவு வரைக்கும் நீங்க ஹயாத்தாக இருப்பதற்கான கேரண்டி எனக்கு கொடுங்க. சம்பள காசு பிடிக்கணுமா இல்லையா, நீங்க இந்த மாசம் பூரா இருந்தா தான் நான் ஹதியா பிடிக்க முடியும். இந்த மாதம் கடைசி வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான கேரண்டி எனக்கு கொடுங்க. 1. 2வது, ஒருவேளை நீங்கள் இடையிலே மூத்தாகி விட்டால் இந்த கடமைக்கு பொறுப்புதார் யார் என்பதை நீங்கள் விசிங்க குறிப்பிட்டு அனுப்பிக்கொண்டு தவறு இல்லை. தவறு பாருங்க எவ்வளவு, அதாவது எப்படி இவங்க நீதமானவராக இருக்க வேண்டும், எப்படி நீதமான மக்களை என்ன செய்ய நியமனம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு 2மே இல்லை. இவங்கிட்டையும் தவறு, பொறுப்புல உள்ளவங்களும் ஃபோர்ஜரியா இருக்கான். இவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் புண்ணாக என்ன செய்யறாங்க, நீதி பொறுப்பு நியமனம் பண்றாங்க. சரியா? ஹலீஃபா உமரிடத்திலே தபால் வருகிறது. மகன் தான் கூட்டு வர்றாரு. பார்த்தோன்னே இந்த தபாலை பார்த்துட்டு மகன் அந்த தபாலை படிச்சு காமிக்கிறாங்க. படிச்சு காமிச்சு அழுகுறாங்க. சொல்லுவாங்க, மகனே அவர் 2 கேள்வி கேட்டிருக்காரு, எனக்கு 2ம் பதில் சொல்ல முடியாது. என்ன சொல்ற, இந்த மாசம் சம்பளத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டே எழுதுறாரு. நான் இந்த மாசம் உயிரோடு இருப்பேன் என்பதற்கான கேரண்டி நான் கொடுக்க முடியாது. 1. 2வதாக அந்த நீங்க மூத்தாயிட்டா கடவுளுக்கு யாரு பொறுப்புதாரி கேட்கிறாரு. ஆனால் யாரை போட முடியும், உன்னை தான் போட முடியும். இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்ற நேரத்திலே உன்னை கடனாளியாக விட்டு செல்ல நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, எனக்கு எப்போ வசதி வரலோ அப்ப நான் சட்டம் வாங்கி தரேன், நீ இதை விட்டு போட்டு சட்டையை போட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. வேதத்துள்ளவர் என்று சொன்னா, இந்த அளவுக்கு அந்த குறைகளை சுட்டி காட்டுகின்ற மக்களும் இருந்தார்கள், அந்த குறைகளை திருத்தி தன்னை செம்மைப்படுத்திய மக்களும் இருந்தார்கள். அதால நாங்க இந்த உலகத்தில கண்ணியமான வாக்கியம் அவர்களுக்கு இருக்கிறார். 1. 2வது செய்தினா, சில பேர் சம்மதம் இல்லாம எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது காதலை வாக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா வைக்கலேன், அது ஒன்றும் ஓடாது. ஏன்னா ஒவ்வொருவருடைய கண்ணோட்டம் ஒவ்வொன்றாக இருக்கும். ஒவ்வொரு குறிப்பா பொது வாழ்க்கையில என்ன வைக்கலேன், எல்லாத்தையும் சமாதானப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும் சாத்தியமே ஆகாது. விளக்கம் சொல்லலாமே தவிர, ஒரு தடவை விளக்கம் சொல்லலாம், சில நேரத்திலே விளக்கங்க ஊடமாக சொல்ல முடியாது. போற போக்கு எதையாவது திருட்டு போயிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம காதல் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய நிம்மதி போயிடும், நிம்மதி நமக்கு போயிடும். அதனால தேவையற்ற விமர்சனங்கள் என்பது வரத்தான் செய்யும், தடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. வரலாற்று ஒரு செய்தி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனோடு சந்தைக்கு போறாங்க. போய் ஒரு கோவேரி கதை வாங்கினாங்க. வாங்கி 2 பேரும் என்ன செய்யறாங்க, அதுல உட்காந்து பயணம் பண்ணிட்டு போறாங்க. ஒரு கிராமத்தை கடந்து செல்கிறார்கள். எப்போதுமே அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஊருடைய ஆரம்பத்தை சில பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எங்க ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கொடிமரத்துல உட்காந்து பேசுவாங்க. அது மாதிரி ஒரு கொடிமரம், ஒரு திண்டு, இந்த மாதிரி இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பள்ளிவாசல கூட அந்த மாதிரி திண்டு இருக்கும், புறம் பேசு பண்றவங்க இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஊருக்கு அதை பேசிட்டு உட்காந்து இருப்பாங்க. அது மாதிரி என்ன செய்ய கிராமங்கள்ல நிறைய இருக்கும்.
ஒரு கிராமத்தை கடந்து போறான். அந்த கிராமத்துல 4 பேர் உட்கார்ந்துருக்கான். அந்த திண்ணையில 4 பேர் உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து தருவான், பேசிக்கிட்டு இருக்காங்க. கார் ஒரு மாதிரி பேசுறாங்க. பாத்தியா, 2 பேர் மாடு மாதிரி உட்கார்ந்து போறாங்க. பாவம், இது என்ன பண்ணு? 2 பேர் மாடு மாதிரி உட்கார்ந்து போறாங்க. பாவம், என்ன பண்ணு? இது என்ன செய்ய சொல்ற? பாவம், கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவங்க அப்படின்னு என்ன செய்வா? 2 பேரும் என்ன செய்யறா? பேசுறாங்க. காதல உழு தன் மகன்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் போறது ஒரு வேற தப்பு தான். பாவம், அது கஷ்டப்படத்தானே செய்யும். அதனால என்ன செய்யணும்னா, தம்பி நான் இறக்கிறப்பா நீ வந்து உட்காந்து வாப்பான்னு சொல்றான். அவர் சொல்றா, இல்லை தந்தை நீங்க உட்காந்து வாங்க, நான் வந்து நடந்து வரேன். சரி, தந்தை 2வது பயணம். முதல்ல 2 பேர் உட்காந்து போறாங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. 2வது பயணம் என்ன செய்யறாங்க? தந்தை உட்கார்ந்துருக்காரு, மகன் என்ன செஞ்சாரு? அந்த கழுதையை பிடிச்சிட்டு போறாரு, கோயில் கலையை பிடிச்சி நடந்து போயிட்டே இருக்காரு. அடுத்த ஊரை கடந்து போறாங்க. கிராமமாக தான் நடந்து போறாங்க. சொன்னாங்க, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத வெத்த பிள்ளையை நடக்க விட்டுட்டு என்ன செய்யறான்? உட்காந்து போறான், மாடு மாதிரி உட்காந்து போறான். எவ்வளவுதான் இருப்பாங்க, சில பேர் ஜாடையாவே பேசுவாங்க. நம்ம தான் சொல்லுவாங்க, எவன் சண்டைக்காக போக முடியாது. ஏன்னா அவன் கூட ஒரு சண்டையை போட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. கிராமத்துக்காக டக்குனு ஒன்று சேர்ந்துருவான். எங்க ஊர் பக்கம்லாம் பஸ் போவோம், பஸ்ல டாப்ல 20 பேர் உட்காந்துருப்பான். பஸ் ஃபுல்லா போவோம். ஆனா வண்டியை பஸ் நிப்பாட்டியது. நீங்க நிப்பாட்டாம போனீங்கன்னா அடுத்த கிராமம் உட்காந்துருவாங்க. ஏன் நிப்பாட்டாம போன? இடம் இருக்கு இல்ல, அது உனக்கு தேவையில்லடா, வண்டியை நிப்பாட்டுறா முதல்ல அப்படிமா. கிராமத்துக்காரன் ஒன்று சமாளிக்க முடியாது, பேசவே முடியாது. அப்ப என்ன கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவப்பா, பாசம் இல்லாதவன், வெத்துக்குள்ள இறந்து வரல போறாங்க பத்தியில பேசுறான். தந்தை மானபாத சொன்னார், அவர் சொல்ற நியாயமான விஷயம். பெத்த பிள்ளையை நடக்கூட நான் வர்றது தவறுதானே. சரி, நீ உட்கார்ந்து வா, நம்ம 2 நான் வந்து நடந்து வரேன் போறேன். பையனை 3வது பையனை தொடர்கிறார். பையன் உட்கார்ந்து போறாரு, தந்தை நடந்து வர்றாரு. அடுத்த ஒரு காரம் பேசலாம். மரியாதை தெரியாதப்பா, வெத்த தகப்பை நடந்து போயில உட்கார்ந்து போறாரு, மாடு மாதிரி உட்கார்ந்து போற வயசு பையதான இவன் நடந்து போனா என்ன? பையன் சொன்னாரு, பாத்தீங்களா அப்படின்னு. சரி, இது வம்பே வேணாம், கழுதையை பிடிச்சி 2 பேர் நடந்து போயிடும். 2 பேர் நடந்து போறாங்க. 4வது ஊரை கடக்குறாங்க. கடக்கும் போது அந்த ஊருக்காரன் பேசினேன், கழுதை எதுக்குடா வாங்குவாங்க? நாடையா அப்படி பேசுவாங்க. கழுதை எதுக்கு வாங்குவாங்க? பயணம் பண்றதுக்கு வாங்குவாங்க. கையில குடிச்சுட்டு போறாங்க பாரு, இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு இது? அது சும்மாதான் இருந்திருக்கலாமே. காசு கொடுத்து வாங்கிட்டு நடந்து போறாங்க பாத்தீங்கன்னா, என்ன புத்தி இல்லாத பயணம் என்ன செய்யறாங்க யோசிட்டாங்க. மயம் பார்த்தாரு, அத்தாக பார்த்தாரு, இன்னுக்கா தந்தை என்ன அது என்ன செஞ்சாலும் குறை சொல்றாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இந்த உலகம் இப்படித்தான். சில நேரங்கள்ல என்ன செஞ்சாலும் மக்கள் குறை சொல்லுவாங்க. சரியா, என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. அந்த குறை சொல்லப்படுகிற நேரத்தில நம்ம கொஞ்சம் அறிவை யோசிக்கணும். இது நம்ம என்ன செய்ய முடியும்? இது வந்து உண்மையிலேயே தவறா இல்லை, தவறா இருந்தா திருத்தணும், தவறை இல்லை நம்ம என்ன செய்ய முடியும்? ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணோட்டங்கள் ஒரு வகையா இருக்கு. ஆனா ஒரு நீ 6 போடுங்க, 6 போட்டு எனக்கு பார்த்தா அது 6, உங்களுக்கு பார்த்தா 9. ஒவ்வொருடைய கண்ணோட்டம் ஒரு வகையா இருக்கு. நீங்க பள்ளியாசலுக்கு வந்துட்டு யாரு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சயின்டிஸ்ட் தான் ஏதாவது உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை அப்படி செய்யலாமா, இதை இப்படி செய்யலாம். ஆனா என்ன செய்வா, ஆண்டிக்கு கூட மரத்தை கதை யாரும் வந்து நீங்க சொல்ற அப்படின்னு கேட்டா ஒரு துரும்பு எடுத்து போற கூட யாரும் வரமாட்டாங்க. நம்ம அதை வசமா பார்க்கதான் செய்யறோம். அப்படியே ஆலோசனை சொல்றவங்க உண்மையா ஆலோசனை சொல்றவங்க யாரும் வந்து படிக்க வர்றதில்லை. அங்கே உட்காந்து ரோட்ல உட்காந்து செய்வான், இன்னும் வேலை பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. தவிர சில நேரங்களில் நம்முடைய செவிக்கு வரும். சில நேரத்தினுடைய காதல் விடும், ஓரவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு போட முடியாது. அழகாக ஒரு கவியல் சொல்லுவார், மூட முடியாது உன் செவியை குத்தி கொள்ளிடுவா. காரணம் அதாவது உண்மையான குறைகள் சொல்லப்பட திருத்தம் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? என் மீது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு அதை நேரடி சில பேர் கேட்பான், அஜித் எப்பவுமே ரவுண்ட்ல தான் இருக்கு, அஜித் எப்பவுமே ரவுண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஏன் வேலை என்னங்கிற நான் என்ன செய்ய முடியும்? இதை சொல்றானுங்கிறக்காக நான் படுத்திருந்தது, ஏன் வேலை யார் பார்க்கறது? அதனால நம்ம மீது ஒரு சில நேரத்திலே சில விமர்சனங்கள் செய்யப்பட்டால் உண்மையிலே அது தவறாக இருந்தால் திருத்த வேண்டியது. தவறே இல்லை, நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கவே தவிர அதை வந்து என்ன செய்யணும்?